இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவிசாய்த்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வாய் என்றால் இந்த பைபிள் சொல்லுகிறது, நீ குறைவுள்ளவனாய் அல்ல, நிறைவுள்ளவனாய். ஆம், நம்முடைய ருஸ்தினுடைய சரித்திரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அவள் குறைவை எண்ணி மனம் வெதும்பினாள். ஆனால் கர்த்தர் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கியமும் அவர்களுடைய உத்தம குணமும் அவர்களை மேன்மையில் நிறுத்தியது. இன்னும் இயேசு கிறிஸ்துவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுப்போம் என்றால் ஆண்டவர் கூப்பிட்டார். வலை பிடித்து மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை கூப்பிட்டார். வலையை தூக்கி எறிந்துவிட்டு, மீன்களை தூக்கி தூர எறிந்துவிட்டு, படகை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்வந்தான். ஆண்டவர் அவருக்கு பின்வந்த அவனை ஒரு குறைவில்லாமல் நாம் பார்த்தோம் என்றால் பின்பதாக இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பேதுருவை ஆண்டவர் மகிமையாய் ஆசீர்வதித்தார். அவன் நிலவில் பட்டவர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். எனக்குள்ளே இயேசு என்கிற நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று வைராக்கியமாய் சொன்னான். அந்த இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது சப்பானி எழுந்து நடந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ராஜ அரண்மனையிலே பணி செய்தவன் தான். ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்தார். புறஜாதிகளுக்கு உன்னை ஒளி வீசும் கற்களாக பயன்படுத்த விரும்புகிறேன், வா என்று அழைத்த போது அவன் எதையும் யோசிக்கவில்லை. ஆண்டவருக்கு பின்பதாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தன்னுடைய அரண்மனை வாழ்வை, தன்னுடைய அரண்மனை பதவியை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்பதாக வந்தான். ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் அவனை பல நாடுகளிலும் பல இடங்களிலும் எடுத்து பயன்படுத்துகிறார். அநேக பாடுகளின் பாதையிலே கடந்து சென்றாலும் இன்றைக்கும் அந்த பவுலை குறித்து பேசுகிறோம். அந்த பவுலை போல வாழ விரும்புகிறோம். எத்தனை ஆச்சரியமான காரியம்! இன்னும் இயேசுவினுடைய சீஷன் மத்தேயு ஆயத்துறையிலே பணி செய்து கொண்டிருந்தான், வரி வசூலித்து கொண்டிருந்தான். என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது தன்னுடைய அரசு பணியை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வந்தான். ஆண்டவர் தன்னுடைய சீஷனாய் அவனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த கால வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும். கை கொள்ள வேண்டும், அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அவைகளுக்கு செவி கொடுத்தால், அதற்கு கீழ்ப்படிந்தால், இந்த பைபிள் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது, நம்மை குறை உள்ளவனாய் இந்த உலகத்தில் வைக்க மாட்டார், நிறைவுள்ளவனாய். நாமும் சொல்லுவோம், குறை உள்ளவனாய் வாழ்ந்தேன், என் தேவனுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை நிறைவுள்ளவர்களாய் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக. ஆம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவன் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி அதை விற்று தன்னுடைய வாழ்க்கையை பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த அவனை ஆண்டவருடைய அழைப்பின் பேரில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்து வந்த ஆபிரகாம் நாம் பார்க்கிறோம் வேதத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் தன்னுடைய 100 வயதிலே ஒரு குழந்தை செல்வத்தையும் பெற்று உன் மூலமாய் உன் சந்ததி மூலமாய் உலகத்தில் உள்ளவைகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோம், கர்த்தருடைய கட்டளையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடப்போம் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற வண்ணம் அல்ல, இதைவிட அதிகமாய் மேன்மையாய் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான மேன்மைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை குறைவுள்ளவனாய் அல்ல, நிறைவுள்ளவனாய் கனப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களையும் வாளாக்காமல் தலையாக்குகிறவர், எங்களை கீழாகாமல் மேலாக்குகிற கர்த்தர், உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.